ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட கரிசலாங்கண்ணி ஆயில் 2 பேர் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். ஓகே, கத்தாழையில் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுட்டு இது ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். இப்போது ஆயில் காய்ச்ச தேவையான பொருள் பார்க்கலாம். வெங்காயம், மலநெல்லிக்காய், ஜடாமன்சி, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ, பன்னீர் ரோஸ், மருதாணிப்பூ, அப்புறம் வாசனைக்காக மறிக்குழுந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பூலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதியார் கூந்தல். நான் வந்து இந்த கரும்பூலா இந்த முதியார் கூந்தல் ரெண்டுமே நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொடுகு வராமல் இருக்க வேப்பிலை எடுத்திருக்கேன். ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்க கற்பூரவள்ளியும் துளசியும் எடுத்திருக்கேன். பெயின் தொல்லை வராமல் இருக்க சீத்தா இலை எடுத்திருக்கேன். அப்புறம் மருதாணி, முருங்கைப்பூ, செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா கத்தாழையில் நல்லா ஊறிடுச்சு. ஸோ வெந்தயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ரோஸ்மெரி, கத்தாழை ஜெல்லு, கருஞ்சீரகம், செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அவுரி பொடி எடுத்திருக்கேன். இந்த கரும்பூலா, அவுரி பொடி, கருப்பு கரிசலாங்கண்ணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியை வந்து கருப்பாக வச்சுக்கவும், நல்லா வளரவும், அப்புறம் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் முடியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது ஒரு இரும்பு கடாயில் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் பாதி அளவு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துட்டு ஆயில் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் ஆயிலில் சேர்த்திக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேம்பலம் பட்டை வந்து சேர்த்துலான் இருக்கேன். வேம்பலம் பட்டை, அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கருஞ்சீரகம் சேர்த்திக்கலாம். ஆயில் ஓரளவுக்கு சூடான அப்புறம் கரும்பூலா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, அப்புறம் ஜடாமுடி வேர் வந்து சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் முதியார் கூந்தல் வந்து தேவையான அளவு சேர்த்திட்டு ஃபுல்லாக எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவுரி பொடி சேர்த்திக்கலாம். இது வந்து கொட்டும் போதே பாருங்கள் கலர் வந்து மாறிடும். அவுரி பொடி வந்து அந்த எண்ணெயில் கலந்ததுமே கலர் வந்து எப்படி மாறுது பாருங்கள். இந்த கரிசலாங்கண்ணி ஆயில் காய்ச்சறதுக்கு எப்படியும் 3 or 4 hours ஆகிடுதுங்க. இந்த ஆயிலில் இருக்க அந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரையிலையும் காய்ச்சணும். ஸோ அவ்வளோ நேரம் ஆயிடுது. ஓகே, ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 1 week ரெஸ்டிங் பீரியடில் விட்டு இதுக்கப்புறம் வடிகட்டி ஸ்டோர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.